ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம கோதுமை மாவை வச்சு ஒரு ஹெல்தியான பிஸ்கெட் வீட்டிலையே கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 250 கிராம்ஸ் இது. அடுத்தது இனிப்புக்காக 1/4 கப் அளவு வெல்லம், 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவு வெல்லம். அதை இந்த மாதிரி நச்சுட்டு வச்சுருக்கேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய். வீட்டில் வெண்ணெய் இல்லை அப்படின்றவங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டேஸ்ட் தான் வரும், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. நான் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, நைஸ் உப்பு. முதல்ல நம்ம இந்த வெல்லத்தை அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் போட்டு அது நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்க போகிறோம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா ஆற வச்சுருங்க. மெயினான விஷயம் இது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வச்சுருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. இனிப்பு சுவையை அதிகமாக காட்டும் உப்பு போட்டால் எல்லா ஸ்வீட்லேயுமே. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவில். வெண்ணெயை உருக்கியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாலே எனக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரும். அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறின இந்த வெள்ளை கரைச்சலை ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பிசைங்க, அப்போ தான் மாவு தண்ணி ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த வெள்ளைப்பாகே கரெக்டாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றிக்கலை. இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது சப்பாத்தி மாவு பதத்துக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறனால நம்ம தேய்க்கும் போது ஒட்டாமல் வரும், அதுக்காக. இப்போ இதை நல்லா 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இந்த மாவை, இந்த மாவு பதம் பார்த்துக்கங்க, இப்படி தான் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக திக்காக இருக்குது. இது 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இது மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நான் ஒரு 3 ஷேப்ஸ் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்குவோம். இதோட திக்னஸ் சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப திக்காக தேய்ச்சிடக்கூடாது, ஏன்னா அப்புறம் பிஸ்கெட் வேகாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பு செய்ய போகிறேன். இந்த மூடி எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா குட்டீஸ் எல்லாருக்குமே நம்ம மருந்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற மூடி தான் இது. 10 ml மூடி. இதில் நம்ம ரவுண்ட் ஷேப் செஞ்சுக்குவோம். நல்லா குட்டி குட்டியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு ரவுண்ட் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஷேப் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஷேப் பண்ணுறதுக்காக திரும்ப நான் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். வீட்டில் நீங்கள் சாக்லேட் மோல்ட்ஸ் எதுவும் வச்சுருந்தா அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் என்ன ஷேப் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் திக்னஸ் மட்டும் தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த அளவு. இப்போ நமக்கு ஸ்கொயர் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷேப் நமக்கு. இதுவும் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும்.
இப்போ நம்ம 3 ஷேப் செஞ்சுட்டோம். இதில் நம்ம வீட்டில் இருக்க ஃபோர்க் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதை வந்து அழகாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு உள்ளே வேகும். அதுக்காக தான். குட்டீஸை கூட வீட்டில் இந்த வேலையை செய்ய விட்டுறலாம் நம்ம. இப்போ நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு. அடுத்தது நம்ம இதை ஒரு கனமான கடாயில் எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்ச எல்லா மாவையும் போட்டுக்கிறேன். லோ ஃப்ளேமில் தான் வச்சு இந்த பிஸ்கெட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும், ஆனால் உள்ள மாவு வேகாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே இந்த மாதிரி லைட் கலராக இருக்கும்போதே எடுத்துருங்க. டார்க்காக விட்டிங்க அப்படின்னா பிஸ்கெட் வந்து ஹார்டாயிரும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துருங்க. நீங்கள் இப்படி எடுக்கும்போது ரொம்ப மொறுமொறுப்பாக தெரியலை அப்படின்னாலும் அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். பாருங்கள், நமக்கு பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நல்லா உடையுது பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பிஸ்கெட் நமக்கு. இதை நீங்கள் நிறைய செஞ்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குட்டீஸ் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது சாப்பிட்றது. எல்லார் வீட்லேயும் கோதுமை மாவு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.